श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 15வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசஹ சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் தியான யோகி, அந்த தியானத்தை புரிகிறவர், அவருக்கு கிடைக்கும் பலன்களை சொல்கிறார். நம்ம கிருஷ்ணர் தியானம் செய்தால் நமக்கு என்ன கிட்டும் என்பதை சொல்கிறார். அந்த இறைவனின் சிந்தனையிலேயே நம்ம எப்பொழுதும் மூழ்கியிருக்க சமயத்தில் அந்த இறைவனை தவிர வேறு எதையுமே நினைக்காமல் அவரின் அந்த ஆனந்தத்தை, அவரின் கருணையையே எண்ணிக்கொண்டிருக்கும் சமயத்தில் நமக்குள்ளும் அந்த ஆனந்தம் வருகிறது, நிம்மதி வருகிறது. அந்த நிம்மதி, அந்த மனசாந்தி கிடைத்த பிறகு பரமசாந்தியாக இருக்கும் மோட்சமும் கிடைக்கிறது. அதை தான் கிருஷ்ணர் அழகாக சொல்கிறார். என்னுடைய சிந்தனையிலேயே இருப்பவர், என்னையே தியானம் செய்து கொண்டிருப்பவர் இறுதியில் என்னையே வென்றடைவார், என்னுடன் இரண்டரக் கலந்து விடுவார். அவருக்குள்ள நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்ட அந்த நபர் என்னை அடைவதை விட வேறு எதுவும் பெரிய விஷயம் அல்ல, இதைவிட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று உணர்ந்து கொண்டு என்னை மட்டுமே நாடுவான், என்னை மட்டுமே அனைத்திலும் காண்பான் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 15வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.